ஸ்டாக் இன்வெஸ்டிங் ட்ரேடிங் வரும்போது இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறதும் டிரைவ் பண்ணும்போது சிக்னலை மதிக்காம போறதும் ஒண்ணுதான். சிக்னலை மதிக்காம போகும்போது டிராபிக் போலீஸ் பெனால்டி போடுவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா உங்க போர்ட்ஃபோலியோவும் பெனால்டி ஆகும், லாஸ் ஆகும். அது என்ன விஷயம்ன்றத வீடியோ ஃபுல்லா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இன்சைட் டெய்லி தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE 2008ல லான்ச் பண்றாங்க. 2011ல இருந்தா நமக்கு சார்ட் அவைலபிளா இருக்கு. இந்தியா விக்ஸ்ன்றது மார்க்கெட் நெக்ஸ்ட் 30 டேஸ்ல 1 மந்த்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாலட்டிலிட்டி இருக்குன்றதை ஷோ பண்ணும். இந்தியா விக்ஸ் above 30ல இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலா இருக்குன்னு அர்த்தம். இந்தியா விக்ஸ் below 15 இருக்கும்போது மார்க்கெட்ல ரொம்ப காம் பீரியட் இருக்குன்னு அர்த்தம். பட் இந்தியா விக்ஸ் கரண்ட்லி ஆல் டைம் லோல இருக்கு. இது மார்க்கெட்ல ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி ஃபார்ம் ஆக ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கு, பட் இந்தியா விக்ஸ் ஆல் டைம் லோல இருக்கு. இது ஒரு கோரிலேஷன். இப்போ நான் கீழே போற சார்ட்டை பாருங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் ஆல் டைம் ஹை அண்ட் இந்தியா விக்ஸ் லோல இருக்கோ அந்த டைம் எல்லாமே நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ள மார்க்கெட் கரெக்டா இருக்கு, ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்றதை ஷோ பண்ணுது. சோ இந்தியா விக்ஸ் ஆல் டைம் லோல இருக்கும்போது லம்ப் சம் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோவை இந்த மாதிரி டைம்ல டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும். இந்த சார்ட்ல நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸோட கோரிலேஷன் இருக்கு. இத பத்தி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணனும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு வீடியோ மேக் பண்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா.